அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பெரிய தங்கச்சியோட 3வது டெலிவரி நல்லபடியா முடிஞ்சு 2 குழந்தைங்களையும் எங்க வீட்லயே தான் பார்த்துட்டு இருந்தோம். சில நேரத்துல அவங்க அப்பா பெரிய பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு போயிடுவாரு. ஏன்னா குழந்தைய தூக்குறதுக்கு விடாது. யாரு கொஞ்ச நாளுமே அதுக்கு கோவம் வரும். அவனை கொஞ்சனா இந்த குட்டி பொண்ணுக்கு கோவம் வரும். அவங்க அம்மா கொஞ்சனா பொறாம வரலாம். நாங்கெல்லாம் குட்டி பையனை கொஞ்ச நாளும் நமக்கு கோவம் வந்துடும். அவனை யாருமே தூக்கக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, அந்த மாதிரி பண்ணும். சில டைம்ல அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அதாலேயே அவங்க அப்பா குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிடுவாரு. குழந்தை பிறந்து 2வது வாரத்திலேயே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இவனுக்கு 3ஆம் மாசம் நவம்பர் மாசம் தொடங்குது, நீ அப்பவே கூட்டிட்டு போகணும்னு நினைக்காதப்பா. இவனுக்கு 3ஆம் மாசம் தொடங்கி 2 வாரத்திலேயே தான் இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அப்போ நீ கல்யாணத்துக்கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். கல்யாணம்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணை அவங்க மாமியார் வீட்டுல விட்டுட்ட பிறகு நீங்க பசங்களே கூட கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜெயாக்கு நான் தோணை, எனக்கு ஜெயா தோணை, அவ்வளவுதான், நாங்க 2 பேரும் தனியா ஆயிடுவோம். இது போல அம்மா சொன்னாங்க. அப்ப நான் அம்மாக்கு சொன்னேன், நீ எதுக்குமா இப்பவே அவங்க கிட்ட கேட்ட, அது அப்ப சொல்லிக்கலாம் இல்லைன்னு. இல்லம்மா, நம்ம இப்பவே சொல்லி வச்சாதான், இல்லைன்னா 3ஆம் மாசம் தொடங்கும் பொழுது அவங்க கூட்டிட்டு போறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பொண்ணை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் பாரு, நவம்பர் மாசம் அவங்க கூட்டிட்டு தான் போவாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்லம்மா, நான் சொல்லியிருக்கிறேன், அமைதியா தான் இருந்திருக்காங்க, அதனால அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணு எங்க வீட்டுல இருக்கும் பொழுது நான் கேட்பேன், நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டா, நான் அடங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன். என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பார்த்தாவே குட்டி பொண்ணுக்கு பயம். ஏன்னா அவரு ரொம்ப ஹைட்டா இருப்பாரு, அவரு சத்தமா தான் பேசுவாரு. அந்த சத்தத்திலேயே இது பயந்துரும். அவங்க வராங்க, அவங்க சித்தப்பா வராங்க அப்படின்னு சொன்னா அமக்கலம் பண்ணாலும் டக்குன்னு போய் எங்காச்சும் ஒரு மூலையில ஒளிஞ்சிடும். அந்த அளவுக்கு அவர் மேல பயம். அப்ப எங்க வீட்டுல முதல்ல எல்லாம் லேண்ட்லைன் இருந்தது. இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு லேண்ட்லைன் கனெக்ஷனை அப்பா எடுத்துட்டாரு. என்னோட தம்பி வேலைக்கெல்லாம் போகல, அது பில் அதிகமா வருதுன்னு எடுத்துட்டாரு. அதன் பிறகு செல்போன் மாடல்ல அந்த சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம், ஆனா லேண்ட்லைன் போலதான் இருக்கும். இதுல நீங்க ரீசார்ஜ் பண்ணி பேசிக்குங்க அப்படின்றது போல சொல்லியிருப்பாங்க. இது குழந்தை டேபிள் மேல ஏறி இந்த போனெல்லாம் எடுக்கிறதால மேல தூக்கி வச்சுட்டாங்க. போன் வரும்பொழுது மட்டும்தான் நாங்க எடுத்து பேசுறதுக்காக அதை கீழே எடுத்து வச்சுப்போம். இப்ப என்னோட பெரிய தங்கச்சி இங்க இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் யாரு போன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப மேலே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். குட்டி பொண்ணு ரொம்ப அமக்கலம் பண்ணதால நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, அம்மா அந்த போனு கொஞ்சம் எடுத்து என்கிட்ட கூட அப்படின்னு சொன்னேன். எதுக்கும்மா, நீ எடுத்துட்டு வா சொன்னா எல்லாம் சுவாரஸ்யம் போயிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ நான் போனு யாருக்குமே பண்ணல, ரிசீவ் எடுத்து காதுல வச்சுட்டு நானே ரிங் பண்ற மாதிரி வாயிலேயே அது போல சவுண்டு வர வச்சேன். அதுவும் எப்படி, கிங் 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 கிங், மூர்த்தி வாங்க, இந்த சந்தனா ரொம்ப அமக்கலம் பண்ணுது, அது என்னன்னு கேட்டுட்டு போங்க, வாங்க சீக்கிரம். ஓ அப்படியா, சரி சீக்கிரம் வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் கீழே வச்சிருவேன். நான் போன் பேசும்போது அத்தைதான் கவனிப்பேன். அது அப்படியே என்னை உத்து கவனிக்கும், நம்மள மாட்டி விடுறாளே அப்படின்றதோ என்னவோ. எங்க அம்மா எல்லாம் என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க, அத்தையும் பார்ப்பாங்க. இப்ப ஜெயாவை தான் வெட்டி போடணுன்றது போல தோணுது சந்தனாக்கு அப்படின்ட்டுன்னு. இப்படியே நான் அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இது ரொம்ப அமக்கலம் பண்ணுது அப்படின்னு நான் போன்ல சொன்னேன்னாவே அது ஓடி போய் எங்கன்னா மறைஞ்சிடும். எதனா டேபிள் மேல ஏறிட்டு அது போல எல்லாம் அமக்கலம் பண்ணும் பொழுது வந்துட்டாங்க சித்தப்பா வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னனா பயப்படும், கையெல்லாம் உதிரில எடுத்துக்கும். அதுக்கு
உடனே எங்க அப்பா என்ன திட்டுவாங்க, ஏமா சும்மா குழந்தைய பயன்படுத்துற, நீ வாடாம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கல்யாண வீடுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா எங்க வீடு அப்படி கிடையாது. சண்டையால தான் நிறைஞ்சிருக்கும். இருந்தாலும் எங்க அம்மாக்கு குழந்தைங்கள பார்க்கும்பொழுது அந்த கஷ்டமே போயிடும். அதுலயும் எங்க குட்டி பொண்ணுங்க கூட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே நிறைய. பூ கட்டுவாங்க. இந்த குட்டி பையனை ஐயாவு அப்படின்னு பூ கட்டிக்கினே கூட்டின்னு இருப்பாங்க. இது ஆயா நான் பூ கட்டுறேன்னு எங்க அம்மா கூட இருக்கும். என்னையும் பார்த்துக்குவாங்க. அந்த ரிலேஷனையா அதான் இந்த கல்யாணம் வச்சதால அவங்க யாருன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போவாங்க. என்னுடைய தங்கச்சிய வந்து அதாவது அவங்க ரிலேஷன்ல பார்க்காதவங்க அப்பயும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ 3ஆம் மாசமும் தொடங்குச்சு. நம்ம குட்டி பையனை கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்பவே அம்மா சொல்லிட்டாங்க, நான் தான் சொன்னேன்லம்மா கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு. என்னதான் நம்ம குழந்தைங்கெல்லாம் பிறந்து சந்தோஷமா இருந்தாலும் எங்க பெரியம்மாவால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களால கொஞ்சம் கூட நடக்க முடியாம கண்ணெல்லாம் தெரியாம ஆயிடுச்சு. அம்மா தான் எப்போவாச்சும் கடைக்கு போனாங்கன்னா அப்படி பார்த்துட்டு வருவாங்க. அப்ப குட்டி பொண்ணையும் கூட கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. கல்யாணம் நாளும் கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. நலங்கு வைக்கிற அன்னைக்கு எல்லாரும் நலங்கு வச்சாங்க. என்னோட பெரிய தங்கச்சி மட்டும் நலங்கு வைக்கல. எதுக்கு நீ வைக்கலன்ட்டு நான் கோவமாவே தான் கேட்டேன். வேணாம், இவங்க அப்பா திட்டுவாங்க, முதல்ல சொல்லிட்டாங்க, நலங்கெல்லாம் நீ போயிட்டு வைக்காத அப்படின்ட்டுன்னு. நீயாவே ஒதுங்கிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. இல்லை ஜெயா, அப்படியெல்லாம் வைக்க கூடாது, வானா அது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அப்ப நீ என்ன அது நல்லா இருக்கக்கூடாது நான் நினைப்பேன், அடி போடி அப்படின்ட்டு நான் திட்டுவேன். எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கல. அப்போ சாயங்காலம் தான் மண்டபத்துக்கு போற டைம் ஆயிடுச்சு. அம்மா என்ன சொன்னாங்க, மண்டபம் எங்க வீட்டுக்கு ரோட்ல இருந்து அந்த பக்கம்தான், அதனால வீல் சேர்லயே கூட்டிட்டு போயிடுறேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் போயிட்டோமா, அதுக்கப்புறம் நான் உன்னை தள்ளிட்டு போறேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மண்டபத்துல படி வந்து ஒரு 15 படி இருக்கும். ரொம்ப சின்ன படி. அந்த படியில எப்படி கூட்டிட்டு போனாங்கன்னா, இப்ப வீட்ல எப்படி என்ன நடக்க வைக்கிறாங்களோ அதே போலதான். அம்மா என்ன சொன்னாங்க, நீ பயப்படாத ஏறு, உங்க அப்பாவெல்லாம் நீ எதிர்பார்க்காத, உன்னை தூக்கி விடுவாங்கன்னு. உங்க அப்பாவுக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் அவருக்கு அசிங்கம். நீ வந்து அதை எதையுமே பார்க்காத, யாரு உன்னை பாக்குறாங்க அப்படின்ட்டுலாம். உன் அம்மா நான் இருக்கிறேன், உன்னை எப்படின்னா மேலே எடுத்துட்டு போயிட்டு விட்டுறேன், சரியா? நீ எதையும் பார்க்காம யாரு என்ன பார்த்தாலும் நீ படி மேல ஏறி போறத மட்டுமே மனசுல வச்சுக்கோ அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ என்னோட சித்தி, அதாவது எங்க சித்தப்பா ஒய்ஃபும் எங்க அம்மாக்கு கூட ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு காலா என்னுடைய சித்தி தான் படி மேல தூக்கி வச்சுச்சு. ஏன்னா அது அப்படியே நிக்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படி எனக்கு. அப்போ சித்தி காலை தூக்கி வைக்கவும் அம்மா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி எப்படியோ மண்டபத்துக்கு மேல கூட்டிட்டு போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு உள்ள போயிட்ட பிறகு அம்மா என்ன சொன்னாங்க, நான் போயிட்டு தங்கச்சியை வந்து ஊர்வலத்தோட வரேன், நீ இங்கேயே உக்காந்துட்டு எதுவும் பயப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய மண்டபத்துல நான் மட்டும் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர்வலம் எல்லாம் வந்துட்டாங்க. என்ன, என் தங்கச்சி பொண்ணை பார்த்ததும் அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்போ நைட்டிலேயே இருக்கிறவ இன்னைக்கு என்ன இப்படி இருக்கிறாரு, வளையல் போட்டுட்டு. நான் ஒரு லெமன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன், கிளிட்டர் ஹார்ட் வச்சு. அதுக்கு அந்த ஹார்ட்டை வந்து பிச்சு போட்டணுன்றது போல பார்த்துச்சு. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, சந்தனாக்கு உன் ட்ரெஸ் மேலேயும் இந்த வளையல் மேலேயும் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது என்னையும் பார்க்கறது வளையலையும் பார்க்கறது. அவங்க அப்பா கூட போகும்பொழுது இல்லை இப்படிக்கா விளையாடுறதுக்கு போகும்பொழுதெல்லாம் ஓடி வரும், அந்த ஹார்ட்டை தொட்டுட்டு ஓடிடும். இப்படியே கொஞ்ச நேரம் அது பண்ணிட்டே இருந்துச்சு. அது ஓடி அதுலயே அந்த அம்மா டயர்டாகி தூங்கிட்டாங்க. அப்போ எங்க அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்த தலையெழுத்து பாத்தியா, கூட பிறந்தவனும் இல்லை, நீயும் இப்படி
இருக்கிறேன். பக்கத்திலேயே தான் இந்த மண்டபத்துக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் உங்க பெரியம்மா வீடு. உங்க பெரியம்மாவும் வர முடியல. எனக்கு எப்படியெல்லாம் தலையெழுத்து பாத்தியா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. எனக்கே அம்மா அப்படி சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல விட்டுட்டு நானும் தூங்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னையும் அம்மா ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட்லயே உட்கார வச்சுட்டாங்க. நான் ஓரமா உட்கார வைமா அப்படின்ட்டு சொன்னாட, நீ தான் ஃபர்ஸ்ட்ல உட்காரணும்னு என்னை ஃபர்ஸ்ட்ல உட்கார வச்சுட்டாங்க. வீடியோ எடுக்கிறவங்க என்னை எடுக்கும் பொழுதெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என்ன வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னதான் எடுக்கிறாங்க பாருன்னு சொல்லுவாங்க. நான் டக்குன்னு தலையை கீழே போட்டுக்குவேன். அப்போ கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சுச்சு. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு யாரோ போயிட்டு ஏதோ சொன்னாங்க. எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா எங்க பெரியம்மாக்கு உடம்பு முடியல அப்படின்றது போல யாரோ சொல்லியிருக்காங்க. அதால வந்து எங்க அம்மா பெரியம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ மண்டபம் எல்லாமே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு காலி பண்ணி கொடுக்கணுன்றதால சீக்கிரமா கிளம்பிட்டோம். என்னையும் எங்க அம்மா வீல் சேர்ல உட்கார வச்சு வீட்டுக்கு தள்ளின்னு போலான்னு வரும்பொழுது எங்க பெரியம்மா பையன் வந்து சித்தி வா அம்மா கண்ணே திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. எங்க அம்மா என்னை மறந்துட்டாங்க. வீல் சேர்ல உட்கார வச்சவங்க என்ன மண்டபத்திலே விட்டுட்டு அவங்க ஒரு 10 அடிக்கு நடந்து போயிட்டாங்க. ஐயோ நான் உன்னை வேற மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பிக்கு சொன்னாங்க, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யாராச்சும் வந்து ஜெயாவை கூட்டிட்டு போயிட சொல்லுப்பா, நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட பெரிய தங்கச்சி தான் என்னை வந்து வீல் சேர்ல கூட்டிட்டு போச்சு. எங்க அப்பா கேட்டாங்க எங்க உங்க அம்மா அண்ணன். பெரியம்மா என்ன கண்ணே திறக்கலையாப்பா, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு அதெல்லாம் நானும் என்னுடைய தங்கச்சியும் பேசிட்டு இருந்தோம். என்னோட சின்ன தங்கச்சியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. சந்தேகமா தெரியுது, பயமா இருக்குது, என்ன ஆயிடுமோ தெரியல அப்படின்றது போல சொல்லி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பெரியம்மா வந்து நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, இது போல ஆயிடுச்சு. கல்யாண மண்டபத்துல இருந்த என்னோட தம்பியும் திடீர்னு காணாம போயிட்டான். அவன் எங்க போயிருக்கான்னு பார்த்தா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆர்மில இறந்துட்டாங்க. அத தெரிஞ்ச அவன் அங்க போயிட்டான். இப்படி கல்யாணம் நல்லபடியா நடந்த கல்யாணம் இப்படி சுத்தி இருக்கிறவங்களால ஒரு கஷ்டம் மனசுக்கு எல்லாருக்குமே ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கு, அதாவது எங்க அம்மாக்கு, எனக்கு, என்னோட தம்பிக்கு தான். எங்க அப்பாக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. விடு, நம்ம வீட்டுல நல்லது நடந்துக்குது, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் தம்பிய திட்டினாங்க, கல்யாணம் ஆயிக்குது நீ எதுக்குடா அங்க போன, அவனோட பாடி இன்னும் அங்கேயே ஆர்மிலேயே இருக்கு, இன்னும் வரல, பசங்க எல்லாம் சொன்னாங்க, அதனாலதான் சும்மா அப்படி போயிட்டு வந்தேன். ரொம்ப அழுதான் என்னுடைய தம்பி. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு. அதுக்கப்புறம் என்னோட பெரியம்மாவா அன்னைக்கு எல்லாம் வந்து அம்மா இன்னைக்கு தாண்டறதே ஒரு கஷ்டமா தான் தெரியும் போல இருக்கு அப்படின்றது போல இருந்தாங்க. ஆனா எங்க பெரியம்மா வந்து அந்த நாளையும் கடந்துட்டாங்க. நீயே தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி பயந்துக்கிறம்மா, பெரியம்மா நல்லாதான் ஆயிட்டாங்கம்மா, அன்னைக்கு அப்படிதாம்மா இருந்தாங்க, இல்லைன்னா எனக்கு என்ன கொழுப்பா அது மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய சின்ன தங்கச்சியும் மறு வீடு அதெல்லாம் முடிஞ்சு அவங்க மாமியார் வீட்டுல போயிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதன் பிறகு என்னோட பெரிய தங்கச்சியும் அவங்க குடும்பத்தோட அவங்க வீட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. என்னோட தம்பியும் சென்னைக்கு போயிட்டான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு. எங்க அம்மா சொன்ன மாதிரியே நானும் எங்க அம்மாவும் மட்டும் தனியாயிட்டோம். எங்க அப்பாவும் அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாரு. எங்க அப்பா பொதுவா எப்பவுமே மாசம் பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு எங்க சித்தப்பா ஊருக்கு தான் போயிடுவாரு. அதே போல மாச கடைசியில தான் வருவாரு. இப்படிதான் நாங்க வந்து வீட்டுல இருந்தோமே. நானும் எங்க அம்மா மட்டும் வீட்டுல இருந்தோம்.
இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்துச்சு, என்னென்னலாம் பண்ணாங்க, அதையெல்லாம் பத்தி நானும் எங்க அம்மாவும் பேசிட்டே இருப்போம். இவங்க எல்லாருமே என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா காலம் எப்பவுமே யாரையுமே ஒண்ணா வச்சிருக்காதுன்றத அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் எங்க அம்மாவும் வாழுற வாழ்க்கை எனக்கு அப்படியே பழகி போச்சு. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்றத தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.